ராமநாதபுரத்தில் பரபரப்பு. விவசாயத்தையும் கிராமத்தையும் பாதுகாக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகை. நீர்நிலை பாதையில் கல்லறை தோட்டம் அமைக்க எதிர்ப்பு. அம்மன்கோவில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ராமநாதபுரம் அருகே நீர்நிலை மற்றும் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் கல்லறை தோட்டத்தை இடமாற்றம் செய்ய கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரகோட்டை குரூப்பிற்கு உட்பட்ட அம்மன்கோவில் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் அருகே கிறிஸ்தவ மக்களுக்கான கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்வு செய்யப்பட்ட இடமானது கிராமத்தின் முக்கிய வடிகால் பகுதி என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களிலும் உபரி நீர் வெளியேறும் பாதையில் இந்த தோட்டம் அமைக்கப்பட்டால் நீர் ஓட்டம் தடைபட்டு ஒட்டுமொத்த கிராமத்தையும் வெள்ளம் சூழும் அபாயம் உள்ளதாக அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடந்த 1982ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் போது இந்த பாதையில் தண்ணீர் தேங்கியதால் கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்போது கிழக்கு கடற்கரை சாலை மேடாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இருக்கும் ஒரே நீர் வழித்தடமும் அடைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள் பாழாகும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கல்லறை தோட்டத்தை தற்போதுள்ள இடத்தில் அமைக்காமல் ஓடைக்கு கிழக்கு பகுதியில் உள்ள மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அம்மன்கோவில் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.